சிந்தையோடு கூட அவருடைய சன்னிதானத்தில் நிற்பது, நாம் ஏறெடுக்கிற ஜெபங்கள், நாம் ஏறெடுக்கிற துதி தோத்திரங்கள் ஆண்டவருடைய பார்வையிலே அது உகந்ததாக இருக்க மாட்டார். நாம் குணப்பட வேண்டியிருக்கிறது. நாம் வாழ்க்கையிலே நாம் மாற்றம் பெற வேண்டியிருக்கிறது. ஆண்டவர் நம்மை பார்த்துதான் கேட்கிறார், உன் இருதயத்தை எனக்கு தர மாட்டாயா? உன் வாழ்வை எனக்கு என்று ஒப்பு கொடுக்க மாட்டாயா? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்றார், மகனே மகளே, உன் நெஞ்சனுக்கு எனக்கு தாராயோ? உன் நெஞ்சனுக்கு தாராயோ? நமக்காக கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்தவர் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய அகத்தின் பாவம் எல்லாம் முற்றுமையை அகற்றி போடும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்முடைய அகத்தினுடைய நம்முடைய உள்ளான வாழ்வின் அசுத்தத்தை எல்லாம் துடைக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாரா? நிச்சயம் உங்களை ஏற்றுக்கொள்வார். அதற்காக தானே நம்முடைய இரத்தத்தை நமக்காக சிந்தியிருக்கிறார். நாம் பாவிகளாயிருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மை வைத்து தமது அன்பை விளக்கப்படினார் என்பதாக திருமறையிலே நாம் வாசிக்கிறோம். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அற்புத இனி நான் உமக்கு சொந்தம், நான்
ஆண்டவர் திருமுறையிலே நாம் வாசிக்க முடியும். ஆண்டவரே நம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுவார்கள், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். நீங்க கூடி வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான், நீ என்னுடையவன், நான் என்னுடைய இரத்தத்தினாலே மீட்டிருக்கின்றேன், என்னுடைய இரத்தத்தினாலே மீட்டிருக்கிறேன், நீ என்னுடையவன், நீ எனக்கு சொந்தமானவன், என் ஜனம் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே, ஆண்டவரே நீர் அவ்விதமாக எங்களை மீட்டிருப்பதற்காக நன்றி, அவனமாக எங்களை மீட்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்வோம். ஆண்டவர் நம்மை இரத்தத்தினாலே மீட்டிருக்கிறார், அவர் நம்மை இரத்தத்தினாலே நம்மை மீட்டிருக்கிறார். அவர் நமக்காக சிந்தின இரத்தம், நமக்காக சிந்தின இரத்தம் இன்னும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது, இன்னும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு உண்டு. நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற நம் இயேசு ரட்சகரும் நமக்கு உண்டு. ஆண்டவரே இயேசுவினிடத்திலே முற்றிலுமாய் ஒப்புக்கொள்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரத்திலே எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் இழந்த எல்லா நன்மைகளாய் இனிமே வரக்கூடிய நாட்களிலே நாங்கள் உமக்காக எதையாயும் செய்யணும், எதையாயும் செய்யும். அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்றோம். ஆண்டவரே எங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆண்டவரை ஏற்று பயன்படுத்துவீராக, எங்களை ஆண்டவரை ஏற்று பயன்படுத்துவீராக என்று சொல்றோம். தொடர்ந்து நம்ம ஜெப வேலைக்குள்ள போகிறோம். ஜெப வேலைக்கு முன்பாகும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து பயன்படுத்துவார். நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்கு நம் மத்தியிலே வருகிறார். நம் ஜெபத்தை கேட்பதற்கு ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி கொண்டு கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு ஜெயத்தை தருவார். ஜெயம் கொடுக்கிற தேவன் நமக்கு உண்டு, ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு உண்டு. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே அந்த நம்பிக்கையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே தொடர்ந்து ஜெப சிந்தையோடு கூட இருப்போம். ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு கூட பேசுவாராக. நாம் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர். ஆண்டவருடைய ஒத்தாசையோடு தூய ஆவியானவருடைய வழிகாட்டுவோம். நாம் ஜெபிப்பதற்கு தொடர்ந்து நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மிலே கிரியை செய்வார். ஆமென். ஒரு நிமிஷம் உட்காருங்க.